Dear students, இன்னைக்கு பார்க்க போற sum addition of unlike fraction. First, இந்த fractionல addition or subtraction or sum கொடுத்திருந்தா நீங்க என்ன செய்யணும்னா first பார்க்க வேண்டியது இந்த denominator. அதாவது denominatorல இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி சேமா இருந்துச்சுன்னா அது என்னது? லைக் fraction. For example, 4/15 plus 7/15 இது மாதிரி denominator எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது? எல்சிஎம்லாம் எடுக்க தேவையில்லை. என்ன செஞ்சிடணும்? அப்படியே டினாமினேட்டர்ல 2 15 இருக்கு. அப்போ ஒரு 15 எடுத்துட்டு என்ன செய்வோம்? 4 plus 7 நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிடுவோம். இப்போ 11/15 வரும். இப்போ அன்லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு, அடிஷன் ஆஃப் அன்லைக் ஃபிராக்ஷன். அப்போ டினாமினேட்டரை பாருங்க எப்படி இருக்கு? ஃபிராக்ஷன் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். சரியா? ஒவ்வொரு ஃபிராக்ஷனுக்குமே இங்க பாருங்க 6 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 3 இருக்கு. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் ஆஃப் எதுக்கு எல்சிஎம் எடுக்க போறோம்? இந்த டினாமினேட்டர்ஸ்க்கு 6, 12, 3 இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறோம். 6, 12, 3. நீங்க எல்சிஎம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னா 2ல இருந்து ஆரம்பிங்க. சரியா? 2, 3 2s are 6, 6 2s are 12. இந்த 3 அப்படியே இறக்கிருங்க. அகைன் 2 டேபிள் 3 அப்படியே இறக்கிருங்க. 3 2s are 6, இந்த 3 அப்படியே இறக்கிருங்க. இப்போ 3 டேபிள் போடலாம். 1 3 is 3, 1 3 is 3, 1 3 is 3. இந்த எல்சிஎம் எடுக்கும்போது லாஸ்ட்ல 1ல வர்ற மாதிரி எடுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 2 into 3, 2 2s are 4, 4 3s are 12. எல்சிஎம் என்ன கிடைச்சிச்சு? 12. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டர்ஸை நம்ம எதுக்கு மாத்தணும்? 12க்கு மாத்தணும். எல்லாத்தையுமே 12 ஆக்கணும். ஃபர்ஸ்ட் 1/6 எடுத்துக்கோங்க. இப்ப டினாமினேட்டர் என்ன வரணும்? நமக்கு 12 வரணும். அப்ப இந்த 6 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். அப்ப டினாமினேட்டரை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே நம்பரால நியூமரேட்டரையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்ப மேல என்ன செய்வோம்? 2, 1 2 is 2, 6 2s are 12. நெக்ஸ்ட் என்ன ஃபிராக்ஷன் இருக்கு? 5/12. இதுல பாருங்க டினாமினேட்டர் என்னது? 12 தான் இருக்கு. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணுவோம்? 1. அப்ப மேலையும் 1. 1 5 is 5, 12 1 is 12. நெக்ஸ்ட் 2/3. இப்ப 3 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும்? 4. இப்ப டினாமினேட்டரை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரை வச்சு நியூமரேட்டரையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேலே என்ன செய்யுங்க? 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8, 3 4s are 12/12. இப்ப நமக்கு இந்த 1/6க்கு என்ன கிடைச்சிச்சு? 2/12 பிளஸ் நெக்ஸ்ட் 5/12க்கு என்ன கிடைச்சிச்சு? 5/12 பிளஸ் 2/3க்கு என்ன கிடைச்சிச்சு? 8/12. பாருங்க, இப்ப இது எதா ஆயிடுச்சு? லைக் ஃபிராக்ஷனா ஆயிருச்சு. அதாவது டினாமினேட்டர் எல்லாமே எப்படி இருக்கு? சேமா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். ஒரு 12 மட்டும் டினாமினேட்டர்ல எடுத்துக்கோங்க. 12. இப்ப நியூமரேட்டரை ஆட் பண்ண போறோம். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 2 plus 5 plus 8. 2 plus 5 7, 7 plus 8 15. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 15/12. இந்த ஃபிராக்ஷனை என்ன செய்யலாம்? நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது லோவஸ்ட் ஃபார்மா ரெடியூஸ் பண்ண போறோம். 15 divided by 12. 15 12ஆல என்ன செய்ய போறோம்? டிவைட் பண்ண போறோம். 15ல 12 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம்ஸ் இருக்கு. 1 12 is 12.
சப்ராக்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? 5ல இருந்து 2 சப்ராக்ஷன் பண்ணா 3. இப்போ இதை நம்ம எப்படி கிடைச்சிருக்கு? நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இதை எழுத போறோம். கோஷன்ட் என்னது? 1. ரிமைண்டர் என்னது? 3. அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. பை என்னது? 12. இதையும் இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். சரியா? 1 3 is 3, 4 3s are 12. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 1 இந்த இடத்துல இந்த 1 நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 1 by 4, டினாமினேட்டர்ல 4. இதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.